ஒரு பொண்ணை வந்து இப்படியெல்லாம் அடிக்கலாமா? இல்ல அவ செஞ்ச பாவத்துக்கு இது கூட வந்து கம்மியா வந்து இருக்குதா அப்படின்றது தெரியல. முத்துவ கொல்ல பார்த்த ரோஹிணிக்கு இதுதான் வந்து சரியான தண்டனையா வந்து இருக்கு. மீனா வந்து அமைதியா வந்து நின்னுட்டு இருக்கா. மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சட்டத்தை வந்து கையில எடுத்தாங்களே, அதான் செம்மையா வந்து இருந்துச்சு. கொலை முயற்சி போய் அதே மாதிரி ஏமாத்துறது, இதுக்கப்புறம் ரோஹிணிக்கு இறக்கம் வேணுமா என்ன? ஒரு பொண்ணு பண்ணன பாவம் வந்து அவ வாழ்க்கையை வந்து சிதைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரோஹிணி அந்த இடத்துல தான் வந்து நின்னுட்டு இருக்கா. முத்துவ கொல்ல பார்த்தவங்களுக்கு தர்மடி வந்து கிடைச்சிருக்கு. சிறகடிக்க ஆசையில இன்னைக்கு நடந்தது வந்து சரியா இல்ல தப்பா? முத்துவ வந்து கொல்ல பார்த்தவளுக்கு இன்னைக்கு நடந்தது வந்து கரெக்டா இல்ல நியாயமா? ரோஹிணி வந்து அடிவாங்கனா, ஆனா உண்மையில வந்து உடைஞ்சது வந்து அவன் மனசா இல்ல வந்து பொய்யா வந்து நடிச்சிருக்காளா? ஸ்கூல் கேட்ல இருந்து கார் ஷெட் வரைக்குமே ரோஹிணியோட வாழ்க்கை வந்து எப்படி மாறுச்சு அப்படின்றது தெரியுமா? இந்த சீன் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வரும். அண்ணாமலை வந்து ஓவரா வந்து போனாரா? இல்ல இதுதான் ரோஹிணிக்கான சரியான வந்து தண்டனையா? நீ என் தம்பி வந்து கொல்ல பார்த்திருக்க. இந்த ஒரு டயலாக்னாலே பாத்தீங்கன்னா ரோஹிணியோட எல்லா கனவுமே வந்து உடைஞ்சிடுது. இன்னைக்கு சிறடிக்காசி சீரியல்ல வந்து நடந்தது வந்து தண்டனையா இல்ல அது ஒரு வார்னிங் தானா? ரோஹிணி அடிபட்டா ஆனா சிம்பத்தி கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னு நீங்க இந்த சீரியல் பார்க்குற நீங்க கண்டிப்பா என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கோவப்படுத்தும். அதே நேரம் யோசிக்கவும் வைக்கும். வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். முத்துவ ரோஹிணி வந்து கொலை பண்ண பார்த்தா அப்படின்ற விஷயம் வந்து மீனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சனால அவங்க ரோஹிணியை கடத்திட்டு போய் தர்ம அடி வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சஸ்பென்ஸே. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சத்யா பேசுகிறா அந்த ஒரு சீனே போதும். மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். ரோஹிணி இது வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு சூழ்ச்சியும் ஒன்றா வந்து வெளியில் வருது. ரோஹிணி இது வரைக்கும் அண்ணாமலை வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆட்டம் போட்டது, அண்ணாமலையோட வீட்டுக்குள்ள பண்ணன சூழ்ச்சி, முத்துவோட கார் வயரை வந்து கட் பண்ணி விட்டு அவரை கொலை பண்ண பார்த்தது, அப்புறம் முத்துவோட செல்போன் திருடி சத்யாவோட வீடியோ வந்து லீக் பண்ணது, வீட்டில் இருந்த பணத்தை திருடினது அப்படின்ற எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறான். ஸோ முத்து அண்ணன் வந்து கொல்ல பார்த்தவங்க வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு டயலாக்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுது நல்லாவே. அப்போ மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முத்து அண்ணனை அவள் எப்படி கொல்ல பாப்பா, அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, விடுங்க இது மட்டுமா பண்ணனா அம்மாவோட கடையுமே வந்து காலி பண்ணது அவதான் அப்படின்னு வந்து புலம்புறா. அந்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கான தண்டனை வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இதை கேட்ட மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவத்தில் உச்சிக்கு போய் ரோஹிணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி பக்கம் போனா பார்த்தீங்கன்னா அவளுக்கு வாழ்க்கை வந்து நழுவி போற மாதிரி ஒரு கட்டம். ரோஹிணியோட அம்மா கிருஷ்ண வந்து ஸ்கூல் விட்டுட்டு அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சரி அப்படின்னு வந்து கிளம்பும்போது இவளுக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் ஒன்று வருது. அந்த லெட்டரை பார்த்த உடனே ரோஹிணி அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறா. அதை பார்க்கும்போது மனோஜ் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கான். அதை அவன் அம்மாவும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் உனக்கு பார்த்து வச்ச வாழ்க்கையும் நல்லா இல்லை, இப்போ நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் இல்லையாம போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணிட்டு வந்து அழுகையும் இல்லை, ஈகோ பிளஸ் ஆவேஷம் மட்டும்தான் வந்து இருக்கு. இப்போ ரோஹிணி வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையை வந்து நான் விட மாட்டேன், எப்படியாவது மனோஜ் எங்கிட்ட வந்து வர வச்சுப்பேன் அப்படின்னு சபதம் போடுறான். இங்கே தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ரோஹிணிக்கு வந்து வருத்தன்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை, ரிக்ரெட்டும் இல்லை, கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வெறி மட்டும்தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ண வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப ஸ்கூலுக்கு வந்த கிருஷ்ண வந்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, அம்மா நம்ம எப்போ மீனா ஆண்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அது மீனா ஆண்டியோட வீடு மட்டும் இல்ல, நம்மளோட வீடும் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு டயலாகே இல்ல, அவளோட ஃபேண்டசி வேர்ல்டு வந்து கிளியரா வந்து தெளிவா தெரியுது. நாம வந்து சீக்கிரமா அங்க போவோம் அப்படின்னு சொல்றா. இல்லனா டாடி நம்ம கூட வந்துருவாரு, நீ எதையுமே யோசிக்காம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து அனுப்பி வச்சிடறா. அந்த குழந்தைட்டு கூட உண்மையிலிருந்து அப்படியே தள்ளி வைக்கிற அளவுக்கு வந்து சிக்கிட்டா. அதே ஸ்கூல் கேட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அங்க வந்து மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்து அண்ணனா கொல்ல பார்த்தே இல்ல, வண்டியில ஏறு அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அவங்களோட அந்த ஆத்திரத்துக்கு வந்து முன்னாடி அவ வாய்ஸ் வந்து சுத்தமா வந்து ஒர்க் ஆகவே இல்லை. அதோட நிறுத்தாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தின, ஆனா நீ உன் புருஷனை ஏமாத்திட்டு இருந்திருக்கிற ஏமாத்துக்காரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ரோஹிணி அப்படியே வந்து நொறுக்கிடுது. அப்ப ரோஹிணி கோவப்பட்டு அவங்க வந்து திட்டுறா. ஆனா மீனோட ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி அடிக்க பாயிறாங்க. அதுக்கப்புறம் அவளை வந்து மிரட்டி வண்டியில வந்து ஏற சொல்றாங்க. அவளும் வந்து வேற வழி இல்லாம ஏறி உள்ள போயிடுறா. போற வழியில ரோஹிணியா எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. வண்டியில ஏற்றி ரோட்லயே வந்து குரூப்பா வந்து அடிச்சு தாக்குறாங்க. இது வந்து சிம்பதி சீன் இல்ல, இது பியூர் ஆங்கர் ரிலீஸ் தான். ரோஹிணி அடிச்சு நல்லா தும்சம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, முத்தோட கார் ஷெட்டுக்கு ரோஹிணியை கொண்டுட்டு போறாங்க. இதுக்கிடையில தான் முத்துக்கும் மீனாக்கும் கால் பண்ணி அதே இடத்துக்கு அவங்க எல்லாமே வர சொல்றாங்க. ஸோ இதனால முத்துவும் மீனாவும் என்ன விஷயமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஹிணி அங்கே கூட்டிட்டு வராங்க. ரோஹிணி அடிபட்ட நிலையை பார்த்த உடனே மீனாவும் முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு மீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து கொல்ல வந்து முயற்சி பண்ணனவங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனால் ரோஹிணி வந்து மன்னிப்புக்காக வந்து அழுகவே இல்லை, தப்பிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து அழுது நடிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே கார் ஷெட்டுக்கு வந்து முருகனும் வித்யாவும் நாங்கள் அறுபடை வீட்டுக்கு போகிறோம், செஞ்ச பாவத்தை வந்து கழிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவ செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ, சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இதுதான் வந்து டிஃபரன்ஸே. குத்தம் செஞ்சவங்களுக்கு பயம், பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து கிளாரிட்டி, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் வந்து அடி வாங்கின கையோட மனோஜ் வந்து பார்க்க போற ரோஹிணி மனோஜோட மனசை மாற்ற பார்க்குறா. ஆனால் இங்கே மனோஜ் வந்து ராக் சாலிடா வந்து இருக்கான். எதுக்குமே பார்த்தீங்கன்னா மனசே இறங்காத வேணா பேசிட்டு வந்திருக்கான். முத்துவும் மீனா வந்து என்ன வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு எக்கீன் வந்து போய் சொல்லி அழுகிறா. ஆனால் அதுக்கு மனோஜ் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீ என் தம்பி வந்து கொல்ல பார்த்துருக்க, உனக்கு எப்படி அந்த அளவுக்கு வந்து மனசு வந்துச்சு, எனக்குமே அவனை பிடிக்காது தான், ஆனால் அவன் வந்து சாகணும் நான் நினைச்சதே கிடையாது, நீ இனிமே என் வாழ்க்கையில் வராது, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நின்னா நானும் சேர்ந்து அடிச்சிருவேன் போயிடு அப்படின்னு ரோஹிணி அங்கேருந்து விரட்டியும் விட்டுறான். ரோஹிணி வந்து கம்ப்ளீட்லி வந்து உடஞ்சு போயிடுறாங்க. அவளோட
மீனோட ட்ரீம் மேனிபுலேஷன் ட்ராமா எல்லாமே அங்கே வந்து ஜீரோ ஆயிடுது. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே அண்ணாமலை செம்ம கோவத்தில் வந்து இருக்காரு. அப்போ அங்கே வந்து முத்து மீனவும் பார்த்த உடனே அவங்கள வந்து திட்டுறாரு. நீங்க தானே இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கேட்கறாரு. கடைசியில் முத்து மீனவும் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளவு நடந்துட்டும் இப்படி போய் சொல்லிட்டு அலையறா அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்கான். அப்போ விஜயா சொல்ற அந்த டைலாக் தான் வந்து செம்மையா வந்து இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கலனாலுமே பரவாயில்ல, ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க, அது சரி, இது எனக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் சேர்ந்து அடிச்சிருப்பேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு கிடைச்சது வந்து தண்டனையா இல்ல சட்டத்தை வந்து கையில எடுத்து பழி வாங்கலாம், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அவ அழுதுருக்கா, அவ மனசு உருகல, ஏன்னா பாவத்துக்கு முன்னாடி கண்ணீர் வந்து வரவே வராது. மக்கு மீனா இன்னும் வந்து அமைதியா தான் இருக்கணுமா, இல்ல இனிமே அவ வேற ரூபம் வந்து எடுக்கணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அண்ணாமலை இங்க வந்து நிறுத்த மாட்டாரு. அடுத்த மூவ் இன்னும் வந்து கடுமையா வந்து இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா நானே அடிச்சிருவேன் அப்படின்ட்டு மனோஜ் இந்த தடவை தான் ஃபோர்ஸா வந்து சொல்லியிருக்கான் ரோகிணியை பார்த்து. ஆனா இந்த வார்த்தை ரோகிணியோட வாழ்க்கையில வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகுது அப்படின்றது தெரியல. குத்தம் செஞ்சவளுக்கு அடி கொடுத்தது வந்து சரியா இல்ல அதுவும் வந்து இன்னொரு குத்தமா அப்படின்றது எதுவும் தெரியல. பட் வந்து அந்த செம்மையா போட்டு அடி அடின்னு அடிச்சு தாக்கியிருக்காங்க. இந்த எபிசோட்ல ஒரே கேள்வி வந்து தூக்கி வச்சுட்டு வந்து முடிஞ்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணிக்கு கிடைச்சது வந்து தண்டனையா இல்ல பழி வாங்கலாம், மக்கு மீனாக்கு இது தேவையா, அண்ணாமலை ஓவரா போறாரா இல்ல ஃபேமிலியை காப்பாத்துற ஒரு அப்பாவா இருக்காரா. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் வந்து கிளியரா இருக்கு, ரோகிணி அவளோட பாவத்தில் வந்து சிக்கிட்டா. உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.